உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்து இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 13/4/2025 முதல் 19/4/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 14/4/2025 திங்கட்கிழமை விஸ்வாவசு தமிழ் ஆண்டு பிறக்குது. இந்த விஸ்வாவசு நிறைய பேர் இன்டர்நெட்லேயே பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த தமிழ் வருடம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேரே பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. நெட்டில் செக் பண்ணிங்களா, நீங்கள் அப்படிலாம் போட்டுறாதீங்க. வி சு வா, ஓகேவா, நெடில் அப்புறம் குரில் வா சு, அதுதான் இந்த ஆண்டோட பேர். விசுவா வசு, ஓகேவா, இதுதான் இந்த ஆண்டோட பேர். அதனால் கொஞ்சம் வடமொழியில் இருக்கிறதுனால சிரமமாக தான் இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்கள் அனைவரும். தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும்னா கண்டிப்பாக முக்கணிகள் வேணும், 3 கனிகள் வேணும், மாம்பழம் நிச்சயம் வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாம்பழம் வேணும், வாழைப்பழம் இருந்துடும். வேறு ஏதாவது பலாப்பழம் கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கனிகள் வாங்கி வைங்க. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணுமா தான் இந்த வருஷம் ஆரஞ்சு பழம் வாங்கி வைங்க. அதில் ஒரு நன்மைகள் நடக்குங்கிறது, அதில் ஒரு ரகசியம் இருக்குது. நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், ஓகேவா. வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தட்டில், ஓகேவா, பழம், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பணம், ஓகேவா, வச்சுருங்க. அதுக்கப்புறம் முக்கணிகள் அதில் வைங்க, சரிங்களா. அப்புறம் புதிதாக வாங்கின ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருங்க. வைத்து அதாவது நீங்கள் தூங்குகிற இடத்துல பெட்ரூம் பக்கத்தில் வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே அந்த முக்கணிகளை அப்படியே தொட்டு விழித்து கொள்ளுங்கள் அனைவரும், ஃபேமிலியோடு எல்லாத்துக்கும் கொண்டு போய் காட்டி விழித்து அந்த முதல் இதை பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு சாமி ரூமில் கொண்டு போய் வச்சுருங்க. அப்புறம் குளிச்சுட்டு எல்லோரும் பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஓகேவா. அப்படி தமிழ் புத்தாண்டை அனைவரும் வீட்லேயும் கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கணும், அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய ஆண்டாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள், நானும் உங்களுக்காக நிச்சயம் பிரார்த்தனை பண்ணுறேன். 16/4/2025 புதன்கிழமை சங்கடக சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நன்மைகள் நிச்சயம் நடக்கும். 17/4/2025 வியாழக்கிழமை ஸ்ரீ வராக சுவாமியோட ஜெயந்தி. வராக பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். திருப்பதி யாரெல்லாம் போயிருக்குன்னா அங்கே வராக சுவாமி இருப்பார், வழிபாடு பண்ணுங்கள். நம்ம திருக்கோவிலில் வந்தீங்களா கன்னி மூலம்னு சொல்லுவோம். சனி மூலைக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்களா வராக சுவாமி தான் வச்சுருப்போம். வராக சுவாமி வழிபாடு பண்ணுவோம். அன்றைக்கி சிறப்பான அவருக்கு மாலை பூஜைகள் எல்லாமே கீழேருந்தே பண்ணுவோம். மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிடுவோம். அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. 18/4/2025 வெள்ளிக்கிழமை பஞ்சமி நாள் வருது. வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி திதியும் வந்தால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகும், பிரச்சனைகள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும், புண்ணியம் கிடைக்கும், புரியுதுங்களா. வெள்ளிக்கிழமை பஞ்சமி வர நாளில் ஒரு விசேஷமான நாள், ஓகேவா. அன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிகள் இந்த வெள்ளிக்கிழமையும் பஞ்சமியும் வர நாளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி எங்கே போகிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா, கவலைப்பட உங்கள் குலதெய்வம் மகாலட்சுமியை நினச்சி போய் வழிபாடு பண்ணுங்கள். என் குலதெய்வம் முனீஸ்வரனாகிறாரு, நான் அவர் எப்படி மகாலட்சுமி நினைக்கலாம். அவரையே மகாலட்சுமி அதை தியானித்து அவர் கோயிலுக்கு போய் அவரை வழிபாடு ஃபஸ்ட்டு அவர் முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள அவரையே மகாலட்சுமியை தியானித்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், நல்லதுகள் நடக்கும். புரியுதா? புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன், ஓகேவா. இதுதான் முக்கியம். வழிபாடு பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் நடக்கும். 19/4/2027 சனிக்கிழமை சஷ்டி திதி, ஓகேங்களா. முருகன் கோயில் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நடக்குங்கிறது உண்மை. இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன். என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் டைமிங் கொடுத்துறேன், இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வர்றவங்க மகாலட்சுமியோட திருப்பாதங்களை தொட்டு வணங்கி செல்லலாம். ரொம்ப விசேஷமான பாத தரிசனம். அதே போல்
ஜாதகம் பார்க்க ஏற்கனவே புக் பண்ணவங்க வரும்போது பன்னீர் பாட்டில் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வாங்க. சின்னதாக ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் கடன் நிவர்த்திக்கான ஒரு பரிகார விஷயங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அதை நீங்கள் 8 வாரம் உங்கள் வீட்டில் தெளிச்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் நடக்குங்கிறத நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம். இதை பயன்படுத்திக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு 1 வருஷத்துக்கு வரும். ஏற்கனவே சாம்பிராணி கப்பு சாம்பிராணி வச்சுருப்பீங்க, அதில் கொஞ்சம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாரம் 52 வாரத்துக்கு இதை பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் லக்ஷ்மியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி பார்த்தீங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து வாரராசி பலனுக்குள்ளே செல்லலாம். மேன்மையான நம்ம கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரிய பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 6ஆம் இடத்துல கேது பகவானும், 12ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் இருப்பாங்க. சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக சுக்கிரன் 2-7க்கு அதிபதி. சுக்கிரன் வக்ர நிவர்த்தியாகவே பணப்பிரச்சனை இன்னும் சந்தோஷமான நிகழ்வுகள். சுக்கிரன் உச்சம் பெறாது 12ஆம் இடத்துல. அதிசுகம் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. மேசராசிக்காரருக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி காலை 8:25 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழிலில் நன்மைகள் நடக்கும். இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப காலமாகவே கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கா எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன், கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சுருங்க. பெரிய நன்மைகள் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு தாம்பாளம் ரெடி பண்ணி மங்கள பொருட்களை வச்சு நீங்கள் தரிசனம் பாருங்கள். கண்ணாடியெல்லாம் வச்சு தரிசனம் பார்க்கணும். விஷுக்கனி தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா மகாலட்சுமி கோவிலுக்கு ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டு போங்க. மகாலட்சுமி தாயாருக்கு ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டு போங்க. ஒரு 1/2 கிலோ வாங்கினீங்களா போதும். 2-3 கிடைக்கும். ஓகேவா? கொண்டு போயிட்டு ஒரு பழத்தை சுவாமிகிட்ட கொடுத்துட்டு மிச்சம் 2 பழம் இருக்கும், வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் வீட்டு சாமி ரூமில் ஒரு பழம் வச்சுருங்க. இன்னொரு பழம் இருக்கும். அந்த பழத்தை பானகமாக பண்ணுங்கள். பானகம் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, தண்ணி, ஆரஞ்சு பழம், சர்க்கரை சேர்த்துட்டிங்களா பானகம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் குடிச்சிருங்க. பக்கத்தில் 4 பேர் தானம் கொடுங்க. அதாவது உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்குலாம் கொஞ்சம் தானம் கொடுங்க. இல்லை சார், என் கம்பெனி ஓனாக தான் இருக்குது, நான் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் சார்பாக இருக்காது பக்கத்தில் கடையில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மிக விரைவில் உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகிடும். கடன் பிரச்சனைங்கிறது படிப்படியாக குறையிறத உணர்வீங்க. இது மிகப்பெரிய ஒரு பரிகார சூட்சமும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் செஞ்சு பார்த்தீங்களா ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஓகேவா? ஆரஞ்சு பழம். ஓகேவா? இதில் ஒரு சூட்சமும் இருக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி செய்யுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான விடைகள் எல்லாம் நான் சொல்கிறேன். அதை சொன்னால் தனி வீடியோவாக போய்டும். எனக்கு வேணால் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க, எதுக்காக சார் அன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு பழத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? எதனால் கடன் நிவர்த்திக்கு ஆரஞ்சு பழத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வருதா? அதுக்கான விடை இதுதான். 6-5. 6ன்னா சுக்கிரன், 5னா புதன். ஓகேவா? 6-5 சேர்ந்தோன்னா சந்திரன் வந்துடும். இந்த தமிழ் புத்தாண்டு திங்கட்கிழமை பிறக்குது. ஓகேவா? சூரியனுக்கு ஆரஞ்சு தான் முடிக்கும். ஓகேவா? சூரியனும் சந்திரனும் இணையிற ஒரு விஷயந்தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதாவது சூரியன் உதிக்கும் போது தான் நம்ம அந்த தமிழ் புத்தாண்டே பிறக்கும். அந்த ஆரஞ்சு கலரில் தான் உதிப்பார். அப்போ அந்த நாளில் பானகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடன் நிவர்த்திக்காக பயன்படுத்துவாங்க நம்ம எப்போவுமே. அதுவும் முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் பயன்படுத்தினா சீக்கிரமாக கடன் நிவர்த்தியாகும், உடம்பு ப்ராப்ளங்கள் சரியாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தொன்று இருக்குது. அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் கோவத்தை தணிக்கிறதுக்கு பானகம் தான் கொடுத்தாங்க லக்ஷ்மி தேவி. புரியுதுங்களா? பானகம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை எல்லா வகையிலும் எப்படி செய்யலாம்னா, அதாவது ஃபஸ்ட்டு தண்ணி, அப்புறம் புளிப்பு, அப்புறம் சர்க்கரை, இது 3ம் சேர்ந்தால் பானகம் ரெடி ஆகிடும். ஓகேவா?
இதில் இந்த புளிப்பு தன்மையில் இப்போ நம்ம ஆரஞ்சு சேர்த்துறோம், புளிப்பு எலுமிச்சம் கூட சேர்த்தலாம், ஆனால் நம்ம ஆரஞ்சு சேர்த்துறோம். புரியுதுங்களா? அதுதான் சூட்சமம். நீங்கள் சேர்த்து பாருங்கள், லக்ஷ்மி கடாட்சமான விஷயங்கள் நடக்கும், நல்லதுகள் நடக்கும், லக்ஷ்மியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் லக்ஷ்மி கோவில் பக்கத்தில்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி ஃபோட்டோ இருக்கும், லக்ஷ்மி ஃபோட்டோ பிரார்த்தனை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக கடன் நிவர்த்தி ஆகிறத நீங்கள் உணர்வீங்க. ஓகேவா? இதை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். மாதம் முதல் வெள்ளிக்கிழமைனா பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு போயிடுங்க. மகாலட்சுமி கோயிலெலாம் தேட தேவையில்லை. நீங்கள் எல்லா சிவாலயங்கள்லையுமே பார்த்தீங்களா மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. முருகனுக்கு பக்கத்தில் யார் இருப்பாங்கன்னா மகாலட்சுமி இருப்பாங்க. நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் முருகனுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி இருப்பாங்க. பெரிய பெரிய சிவாலயங்களில் உண்டு, நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? கஜலட்சுமி இருப்பாங்க. பெருமாள் கோயிலுக்கு எங்கே போனாலுமே தாயார் இருப்பாங்க, பெருமாள் கூடவே தாயார் இருப்பாங்க. அதனால் ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க நான்லாம் வெளிநாட்டில் இருக்கிறேன், எங்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி ரூமில் மகாலட்சுமி இருப்பாங்க, பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி பானகம் பண்ணி 4 பேருக்கு கொடுங்க. 100% உங்களோட கடன் நிவர்த்தி ஆகிறத உணர்வீங்க. தமிழ் புத்தாண்டில் அப்படி ஒரு சூட்சமம் இருக்குது, பயன்படுத்தி பாருங்களேன். உங்களுக்கு இந்த விஸ்வ வசு வருஷம் உங்களுக்கு கடன் நிவர்த்தியாகி சந்தோஷம் கிடைக்கணும்னு ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் நிறையா நன்மைகள் நடக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும், நிம்மதி சந்தோஷம் உண்டாகும், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. குழந்தைங்க உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறத பார்ப்பீங்க. குழந்தைங்க சம்மந்தமான சந்தோஷ செய்திகள் வரும். வீட்டிலேயே ஒரு குதூகலமான நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடக்கும். ஆச்சரியப்படக்கூடிய சுப தகவல்கள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகள் நிச்சயம் உண்டாகும், பயன்படுத்திக்கோங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன், என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் டைமிங் கொடுத்துறேன், இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம். இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி பார்த்தீங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும், சந்தோஷம் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் அதிகம் உண்டாகும், பல சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதீதபடியான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த திருமண தடை அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கணுங்கிறது என்னோடய ஆசை. அதுக்கான இந்த வழிபாடு முறையை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு திருமண தடைக்கான பிரச்சனை என்ன எங்கே இருக்குன்னே புரியாமல் நீங்கள் பரிகாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த சூட்சம முறையில் கொஞ்சம் பரிகாரம் பண்ணி பாருங்கள், சீக்கிரமாகவே உங்களுக்கு திருமணம் நடந்துடும். செலவு இல்லைங்க, சிம்பிளான ஒரு விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்களா, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, நீங்களே எடுத்துக்கலாம். எனக்கு எல்லாருமே நல்ல நாலேஜ் உள்ள குழந்தைங்க தான் இருக்காங்க. உங்கள் லக்னம்னு போட்டிருப்பாங்க, லான்னு போட்டிருப்பாங்க, அதுலேருந்து 7ஆம் இடத்து அதிபதியாக 7ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? அந்த நட்சத்திர நாளில் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போங்க, 7 நெய் விளக்கு எடுத்துகிட்டு போங்க. 7 நெய் விளக்க தீபம் ஏற்றுங்க. யாருக்கு திருமணம் நடக்கும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 7 விளக்கு ஏற்றுங்க. அப்படியே உங்கள் ஜாதகத்தை குலதெய்வ பகவான் சன்னதிக்குள்ளே கொடுங்க, பூசாரிகிட்ட கொடுங்க, அவர் உள்ளே வச்சுருவார். நீங்கள் 7 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? விளக்கு ஏற்றாத முன்னாடி கொடுக்கூடாது. விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பழம் தேங்காய் தட்டுலாம் வச்சுருப்பீங்க, அதோட சேர்த்து ஜாதகத்தையும் வச்சு அங்கே உள்ளே கொடுத்துருங்க. பகவானே உன்னோட அருளால் என்னோட எவ்வளோ தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி எனக்கு சீக்கிரம் மங்கள பாக்கியத்தை அமைச்சு கொடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்துல ஒரு சில பேர் கேட்பீங்க, 7ஆம் இடத்துல எனக்கு கிரகமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கிரகத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார்.
உதாரணத்துக்கு மேஷ லக்னமாக இருந்தால் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அந்த நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு தான் போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? 7ஆம் அதிபதி வர நட்சத்திரம் நாள் அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போகணும். 7ஆம் நட்சத்திரம் வர நாள். உதாரணத்துக்கு மேஷ லக்னமாக இருக்குது, 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி வந்து துலாம் வீடாக இருக்குது. அந்த வீட்டில் 3 நட்சத்திரம் இருக்கும், சித்திரை, சுவாதி, விசாகம். இதில் உங்களுக்கு 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்களா ஒன்னே சித்திரை நட்சத்திரமாக இருப்பார், இல்லைனா சுவாதி நட்சத்திரம், இல்லைனா விசாக நட்சத்திரம். அவர் எந்த நட்சத்திரம் இருக்கிறோ அந்த நாள் அன்னைக்கு தான் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நாள் அன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் 7 விளக்கு, குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு மதிக்கணும், மதிக்க கற்றுக்கோங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் இப்போ போகும்போது என்ன பண்ணால் உங்களோட பெற்றோர்கள் அழைச்சிட்டு போகணும். ஒரு சில குழந்தைங்களுக்கு இறை அருளால் கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க பெரியவங்களா வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அழைச்சிட்டு போய் அங்கே சாமி கும்பிட்டு அடுத்தது ஜாதகத்தை பூசாரிட்டு வாங்கும் போது நீங்கள் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. 2 பூ போடுங்க, பாதத்தை தொட்டு அவங்களோட பெரியவங்களோட காலை தொட்டு வணங்கிட்டு வணங்குங்க. அவங்கக்கிட்ட சொல்லி பூ கொடுத்து பூ போட சொல்லுங்கள். இந்த மாதிரி சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்கணும் குழந்தை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டீங்களா, எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கிரக தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அது நிவர்த்தி ஆகிடும். ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சிரும், அடுத்தது பெற்றோரோட அனுகிரகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாதகத்தை வெளியே விடணும். சாமி நான் ஜாதகத்தெலாம் வெளியே விட்டேன், இப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் இப்போ நீ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. உங்கள் ஜோசியர்கிட்ட கொடுத்து கேளுங்க, ஓகேங்களா? அவர் கரெக்டாக நோட் பண்ணி கொடுத்துருவாரு. அவரும் மற்றவங்களுக்கு இந்த வழிகாட்டல் பண்ணிட்டோம். கண்டிப்பாக குலதெய்வ அருளால் உங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். சரிங்களா? ரொம்ப எளிமையான விஷயந்தான், இதுக்கு செலவே இல்லை. 7 நெய் விளக்குக்கு தான் செலவு, மற்றபடி உங்கள் குலதெய்வ கோயில் தான் போகிறீங்க. குலதெய்வ அருளால் உங்களுக்கு அதி சீக்கிரமே திருமணம் நடக்கணும்னு நான் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களோட எந்த குலதெய்வமாக சரி அந்த குலதெய்வத்தோட பொறுப்பானங்களை வணங்கி இந்த குழந்தைங்களுக்கு அதி சீக்கிரமே திருமணம் பண்ணி கொடு ஆண்டவா அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக. ஓகேவா? ஒரு குருவாக இருந்து உங்களுக்கு என்னோடய அருளாசிகள் எப்போதும் உண்டு. ஓகேவா? குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 7 விளக்கு பெருத்துங்க. 7 விளக்கு பெருத்தும் போதும் நீங்கள் நினச்சிக்கோங்க, அடுத்த மாதமே நான் அதாவது உங்களோட ஒரு பெண்ணாக இருந்தால் மாமியார் வீட்டுக்கு போய் விளக்கேற்றணும்னு, பையனாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு பெண் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அப்படி நினச்சிட்டு ஒரு பாசிட்டிவாக நினச்சிட்டு நீங்கள் அந்த விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். செஞ்சு பாருங்கள். திருமண பத்திரிக்கை அனுப்புங்க மகாலட்சுமி கிட்ட. நானும் வச்சு உங்களுக்காக எப்போதும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மாணவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழி கிடைக்கும், சந்தோஷம் பிறக்கும், மனக்கவலை நீங்கி நல்லதுகள் நடக்கும். ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருக்கீங்க, அது கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. என்னன்னே தெரியல, ஒரு கொஞ்ச காலமாக தூக்கமே வரமாட்டேங்குன்னு ஒரு புலம்பல் இருந்துகிட்டு இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். ஆமாம் அப்படின்னு நீங்கள் தூக்கம் வரல அப்படின்னீங்களா, உங்களுக்கு கமெண்ட்லேயே நான் ஒரு வழிபாடு சொல்கிறேன், அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நிம்மதியாக தூங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல தூக்கத்துக்கான வழிகாட்டல் நான் உங்களுக்கு தரேன். நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் ஒரு கொஞ்ச காலமாகவே தூக்கம் வர மாட்டேங்குது, நெகட்டிவ் கனவு வருது, தூக்கமே பிடிக்க மாட்டேங்குது. தூக்கம் வந்தாலும் முழிப்பு சீக்கிரம் வந்துடுது, தூக்கம் பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க, அது நிவர்த்தி ஆகிடும். ஓகேவா? பயப்பட தேவையில்லை. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக போங்க. நெருப்பு விஷயங்களில் கவனமாக இருந்தீங்களா நல்லதுகள் நடக்கும். அம்மா கூட சண்டை சச்சரவு வரும், பார்த்து நடந்துக்கோங்க. கோபத்தை குறைங்க, பொறுமையாக இல்லைங்க, அன்பாக இல்லைங்க, நல்லதுகள் நடக்கும். உங்கள் கூட உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஆகாது, பார்த்து நடந்துக்கோங்க. அதுவும் உயர் அதிகாரி பெண்ணாக இருந்தால் சுத்தமாக ஆகாது, பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு எதிராக இருப்பாங்க. நான் அவங்கள குற்றம் சொல்ல, உங்கள் நேரம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்களா நல்லது நடக்கும். மனசில் புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி அன்னைக்கு முருகனை வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதுகள் சத்தியமாக நடக்கும். அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு இருப்பார், 3ஆம் இடத்துல செவ்வாயும் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் இருப்பார். சூரியன் 12ஆம் இடத்துல இருப்பார். சுக்கிரன் உங்கள் ராசினான சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, உச்சம் பெற்று இருக்கிறார். ரொம்ப முக்கியம், வக்ர நிவர்த்தி உச்சம். ஓகே, அதுக்கு முன்னாடி உச்சம் தான், ஆனால் வக்ரத்தோடு இருந்தார். இப்போ தான் முழு திறமையும் உங்களுக்கு வரும். நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. எதிர்கால வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க.
கஷ்டத்தை நினச்சே இது பண்ணாதீங்க. மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணணும். பழசை நினச்சிக்கிட்டே நீங்கள் அசால்ட்டாக விட்டீங்களா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. நல்ல விதமாக நினச்சிங்களா நல்லது நிச்சயம் நடக்கும். நன்மைகள் அதிகம் நடக்கும். ஈகோ பார்த்துட்டு இருந்தீங்களா மறுபடியும் எதுவும் பண்ண முடியாது. அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நல்லது தேடி வருகிறத உணர்வீங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீ வருங்காலங்கள் ரொம்ப நல்ல காலங்கள். குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகேவா? அதனால் இதெல்லாமே ஒரு அச்சாரமாக இருக்கும். இப்போ வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அச்சாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதை புரிந்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லதுகள் அதீதம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாகிறார். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். சகோதரன் சகோதரிக்குள்ள மன வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கவனமாக திடீர்னு நல்லது. சொத்து பிரச்சனை சிக்கல்கள் வருகிறது. வாங்க விற்க தடைகள் ஏற்படுகிறது. பார்த்து நடந்துக்கோங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து பயணம் ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் செய்யும் நண்பருக்கு தொழிலில் நன்மைகள் நடக்கும். வருமான உயர்வுகள் உண்டு. வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் தானாக தேடி வரும். பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும். நல்லதுகள் அதீதம் நடக்கும். குடும்ப பிரச்சனைக்கான தீர்வுகள் நடக்கும். பல சிக்கல்களுக்கான தீர்வுகள் நிச்சயம் நடந்து சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக இருக்குது. பெரிய மனிதரோட தொடர்பால் நன்மை அதிகரிக்கும். இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன். என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் டைமிங் கொடுத்துறேன். இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம். இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி பார்த்தீங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதம் தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவு நிஜமாகும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட தந்தை வழி உறவினர்கள் மூலிமா வரன் தெரிஞ்சிங்கன்னா சீக்கிரம் வரன் கிடைக்கும். மாணவருக்கு படிப்பில் நல்லது நடக்கும். பல மாறுதல் நடக்கும். உங்கள் கனவு நிஜமாகும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உங்களோட சகோதர சகோதரிகளை பகை வருகிறது, பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்துல கேது பவனுக்குனால குழந்தைகளை கவனமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. குழந்தைகளை திட்டாதீங்க, அடிக்காதீங்க. இந்த விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கான வெளிப்பிறக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லத்தரசிகாரருக்கு உறவினர் வகையில் நல்லதுகள் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். அரசாங்க வேலை சம்மந்தம் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆனால் அந்த கோழி சவுண்டு கேட்குதுண்ணா. மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். 4ஆம் இடத்துல கேது பகவான். 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு சனி பகவான் இருப்பார். 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 12ல் குரு இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லைங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. அந்த வாரம் மனதுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்து முடிப்பீங்கள். காரிய வெற்றிகள் நடக்கும். எதிர்பாராத சந்திப்புகள் நடக்கும். அது மூலிமா நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 5 கோடி சுக்கிர பகவான் வக்கர நிவர்த்தியாகிறது. எதிர்பார்த்த காரியங்களுக்கு தடை நிவர்த்தியாகுது. வழக்குகள் வெற்றியாகுது. அதன் மூலிமா சந்தோஷம் பிறக்கும். இந்த வாரம் சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி கொடுக்கிறது. இந்த வாரம் கடன் பிரச்சனை நீங்கி சந்தோஷம் பிறக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாகறதுனால பேச்சில் நிதானம் தேவை. கோபம் அதிகம் வரும். கோபத்தை குறைத்து கொண்டிருக்கலாம். நன்மைகள் அதிகம் காணலாம். வருகிற வருமானம் சின்ன சின்ன தடைப்பட்டாலும் தடை நீங்கி வெற்றி கிடைக்கிறதுக்கு முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் சொத்து பிரச்சனை நீங்கி சந்தோஷம் கிடைக்கும். பெரிய மனிதரோட ஆசீர்வாதம் நட்புகள் கிடைக்கும். பழைய சொந்தங்களோட நட்பு கிடைக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்கும். நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய
ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி நடக்கும். பல சிக்கல்களுக்கு தீர்வும் மன நிம்மதி கிடைக்கும். இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன், என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் டைமிங் கொடுத்துறேன், இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம். இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி பார்த்தீங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவு நிஜமாகும். நண்பரோட உதவியால் நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண அமைப்பாளர் மூலிமா நல்ல வரணமையும் காதல் வெற்றியாகும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா வருகிறது. அதே போல் அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்குது, பார்த்து அவங்கள கவனிச்சிங்கன்னா நல்லது நடக்கும். உங்களுக்கே உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது, அதை கவனிக்காமல் இருக்கிறீங்க. ஒரு முறை ஒரு ஃபுல் செக்கப் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு பயந்துட்டுருக்கீங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னால் தான் நம்பணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டீங்களா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கடமை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தில் உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு சனி பகவான் இருப்பாங்க. சுக்கிரன் வக்கர நிவர்த்தி ஆகிறது இந்த வாரம் சந்தோஷம்தான். சூரியன் உச்சம் பெறதும் சந்தோஷம்தான். 2 கிரகம் உச்சம் பெற்று இருக்கிறது அதீத சந்தோஷம். குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 5, 6ஆம் இடங்கள் செல்றாரு. ரொம்ப ரொம்ப நல்லதுக்காக நடக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பொறுமையாக இருந்தீங்களா காரியம் வெற்றியாகும். எல்லா விஷயத்துலையும் அவசரப்பட்டு இருக்கிறீங்க, அவசரம் வேண்டாம். பெரியவங்க சொல் பேச்சை கேட்டிங்களா நல்லதுகள் நடக்குங்கிறத மனசில் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு அம்மா வகை சொந்தங்களால் ஒரு சில பிரச்சனைகள் சந்திப்பீங்க. அது வராமல் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதையும் மீறி வந்துச்சுன்னா அதில் நீங்கள் எதுலேயும் சிக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருந்துட்டாவே நல்லது நடக்கும். இல்லைனா மன நிம்மதிகளை இழப்பீங்க, பார்த்து நடந்துக்கோங்க. குறிப்பாக சொத்து பிரச்சனை வருது, அதை குறிப்பறிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றுறதுக்கான ஒரு எண்ணங்கள் மேலோகும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஒரு சில பேர் இடத்த மாற்றியாகன்னு அந்த உரிமையாளர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்சம் காலம் டைம் கேளுங்க, அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். அந்த கொஞ்ச காலம் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வேணும்னா ராகு கேது பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். வேலைக்கு செல்லும் சகோதரங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் வாங்காமல் இருந்துக்கிறது நல்லது. வேலைக்கு போகிற இடத்துல வாங்கின கடனை திருப்பி சொல்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளுக்கு தடை தாமதம் வரும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, யாருக்கும் கடன் கொடுத்துட வேண்டாம். இந்த வாரம் ரொம்ப ஒரு தெளிவில்லாத ஒரு வாரமாகவே உங்களுக்கு அமைகிறது. அதற்காக ஒரு வழிபாடு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூரிய நமஸ்காரம் ஃபாலோ பண்ணிங்களா நிச்சயமாக நல்லது நடக்கும். எதன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, எதன் மேலேயும் ஒரு சந்தேகம் இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்துட்டு இருக்குது. பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. குடும்ப ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டிங்களா ரொம்ப நல்லது. நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க, அவங்ககிட்டதே பார்த்துக்கோங்க. என்கிட்ட பார்க்கணுன்னா நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன், அதனால் பயப்படாதீங்க. நான் ஜாதகம் பார்க்குறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் ரெகுலராக அதுக்கு முன்னாடி யார்கிட்ட பார்த்துட்ருக்கீங்களோ அவங்ககிட்ட தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில ப்ராப்ளங்கள் உங்களை சுற்றி இருக்குது, அது புரியுதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க இருக்குது அப்படின்னு. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தவறாக போயிட்டு இருக்குது. கொஞ்சம் காலமாக நீங்கள் யோசிக்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதை கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, நான் கவனித்து உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வருங்காலங்கள் உங்களுக்கு நல்லா தான் நடக்கணுங்கிறனால இந்த வாரத்தில் அப்படி ஒரு டிப்ஸு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு டேட் போட்டு புள்ளி வரமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷத்தை கரெக்டாக கொண்டு போகலாம். ஏன்னா குரு 12க்கு வராரு,
சனி பகவான் பார்த்தீங்களா உங்களுக்கு அஷ்டம சனி நிவர்த்தி ஆனாலுமே அவரோட தாக்கங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறது அவ்வளோ சிறப்பில்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அதனால் நான் சொல்கிறத உணர்வீங்கன்னு நான் நம்புகிறேன். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பார், அதனால் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன். என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் டைமிங் கொடுத்துறேன், இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம். இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி பார்த்தீங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமாக கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. அதுக்குரிய முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவின் மூலமா நல்ல வரம் கிடைக்கும். மாணவருக்கு படிப்பில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும், ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு மன நிம்மதி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள் மூலிமா பிரச்சனைகள் வருகிறது. சொத்து பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம், கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பிரச்சனைக்கு போகாமல் தான் நல்லது. கோபத்தை குறைச்சி நிதானமாக இருங்க. கோபத்தை அதிகரிக்காதீங்க, இல்லைனா கணவன் மனைக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது முக்கியம் இல்லை, உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும். புரியுதுங்களா? யார் சொன்னான்னா நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட ஒரு உண்மையான நண்பர்கிட்ட கேளுங்க. என்ன நடக்குது, நான் என்ன பண்ணலாம், இப்படி ஒரு குழப்பமாக இருக்குது, நான் என்ன முடிவு எடுக்கலான்னு உங்கள் மேலே உண்மையான அக்கறை இருக்கிறவங்ககிட்ட எடுத்துக்கோங்க. உங்களை வச்சு சுயநலமாக இருக்கிறவங்க கேட்டிங்களா உங்களுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. அப்படி இல்லை, உங்கள் மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறவங்க உங்களுக்கு கரெக்டான வழிகாட்டுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு சில முடிவுகள் தவறாக இருக்கிறத புரியும். புரியுதுங்களா? இன்னும் புரியலையா? சரிங்க, புரிஞ்சுக்குவீங்க கொஞ்சம் காலத்தில். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும், தடைகள் வரும், டயர்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், யாருமே நம்ம மேலே அக்கறை இல்லைன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். கரெக்டாக? எல்லோரும் உங்களை குறை சொல்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன தான் செஞ்சாலுமே, மற்றவர்களுக்காக உழைச்சாலுமே நீங்கள் தான் போய் பேசுறதாக அவங்க யாருமே அதுக்கு நன்றி சொல்லவோ ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கும். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் மாறும். எப்போ தான் அப்படிங்கிறீங்களா? கூடிய விரைவில் மாறும். உங்கள் சுயஜாதத்தை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சில வழிபாடு முறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்காக அதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கான பலம் தேவைப்படுகிறது. நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறீங்க, அந்த பலத்தோடு இருந்தீங்களா உங்களுக்கு நல்லது. ஓகேவா? பலம் காமெடியான ஆளுங்க நீங்கள். பழத்தோட நான் வாழைப்பழமானு கேட்குறீங்க, மனசில் நினச்சிருக்கீங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சி நான் கமான்னு சொல்லுங்கள். நான் நினச்சது எப்படி நினச்சிருந்தேன். ஒரு சில பேர்லாம் கண்டிப்பாக நான் பழத்தோடு இருக்கேன்னா நான் வாழைப்பழமா, என்ன பழம், செவ்வாழைப்பழமா, பூ பழமானு கண்டிப்பாக உங்கள் மனசில் அது தோணுருக்கும். அப்படி தோணுனவங்க யாருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வழிபாடு செய்யணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷமாக இருக்கீங்க பாருங்கள். வெரி டேலண்ட்டுக்கு நீங்கள். இதுதாங்க உங்களோட பலம். புரியுதுங்களா? சந்தோஷம். ஒரு சிரிப்பு வருதில்ல, அவ்வளோதாங்க. இந்த சிரிப்பு தாங்க உங்களுக்கு தேவை. எல்லாத்தையும் டேக் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, தப்பில்லை, நல்ல பழக்கம் தான். ஆனால் இது எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் வெளியில் சிரிச்ச மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு வலியோடு இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த காயத்துக்கு மருந்து போடலாம், நாளைக்கு அது பெரிய ப்ராப்ளமாக ஆகிடும். புரியுதுங்களா? யாருக்குன்னு தெரியாமல் அழுகிறதும், யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறதும் இது ரொம்ப தப்பு. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? வழிபாடு பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். ஓகேவா? ஹாப்பி தான் முக்கியம். ஓகே, இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பஞ்சமி திதி அன்னைக்கு மகாலட்சுமி கோயில் போயிட்டாங்க. பெருமாள் கோயிலுக்கு போங்க, லட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். 10ஆம் இடத்துல குரு இருப்பார். 12ஆம் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருப்பார்.
கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3, 4, 5ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணுறது பரவாயில்லன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெறாரு, 8லேருந்து 9க்கு வந்திருக்கார், ரொம்ப நல்லது. இந்த வாரம் பல சிக்கல் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, எந்த ஒரு சிக்கலும் வராது, நல்லதுகள் நடக்கும். ஓகேவா? நம்பிக்கையோடு இருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும், நிம்மதி சந்தோஷம் உண்டு. வேலைக்கு சில நண்பர்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு குறை சொல்லிட்டுனாலும் அவங்களே விலகி செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரீங்க, நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழிலில் ஒரு மாற்றம் செய்வீங்க, அது மூலிமா நல்லது நடக்கும். பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும், அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஒரு சின்ன சின்ன மாற்றங்களால் நல்லதுகள் நடக்கும். பேச்சை நிதானமாக இருந்துக்கோங்க. வாக்குஸ்தானத்தில் கேது பவனுக்காடு குழப்பங்கள் வரும், கவனமாக பேசுனீங்கன்னா நல்லது தரும். குழந்தைங்களால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்த்து நடந்துக்கோங்க. அவங்கள பேச்சில் கொஞ்சம் குறைச்சி சொன்னீங்கன்னா நல்லது. இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன், என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க, நான் அதில் டைமிங் கொடுத்துறேன், இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது, வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம், இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி பார்த்திங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுகிறது, பார்த்து நடந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். திருமணம் சம்பந்தமான பிரச்சனை வரப்போது குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், நல்லது நிச்சயம் நடக்கும். பல தீர்வுகள் கிடைக்கும், மன நிம்மதி கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தையோட அருமை என்னான்னு இப்போ தான் உங்களுக்கு புரியும். அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களோட உதவி இல்லாமல் அவங்களால எவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுங்கிறதும் தெரியும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஒரு போன், அதாவது ஒரு பக்கபலமாக இருக்கார் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ உணர்ற தருணம் அப்படின்னு சொல்லலாம். பல சிக்கல்களுக்கான தீர்வும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த வாரம். அவரோட ஆறுதலான வார்த்தைகள் நல்லது நடக்கும். தந்தை குடும்பத்தோட உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நன்மைகள் நடக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கும் கணவருக்கும் கொஞ்சம் ஒத்து வராது, சின்ன சின்ன சண்டை வரும். உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல், ஃபோன் பண்ணால் கூட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப சொல்ல வேண்டாம், சிம்பிளாக சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்போ வந்துக்கிற சண்டை சின்ன ஈகோ சண்டை தான், அது மாறிடும். ஓகேவா? அது எப்படி அவ்வளோ கரெக்டாக ஈகோ சண்டைலாம் கண்டுபிடிங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதாங்க வரும், அங்கே ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு சண்டை தான் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும். நல்லா யோசிச்சிங்களா, நல்லா சிரிச்சிடுவீங்க, ஐயோ இதுக்காகமா சண்டை பண்ணோம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நடக்கும், பயப்படாதீங்க, நல்ல மாற்றம் வரும், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். ஓகேவா? அதனால் அப்பா வீட்டுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க. ஒரு சில சகோதரிகளுக்கு தந்தை ஃபீலிங் அவங்க இல்லை அப்படிங்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஸ்தானத்தில் நீங்கள் ஒருத்தர் வச்சு பார்ப்பீங்களா, அவங்கக்கிட்ட பேசுங்க, மனம் விட்டு பண்ணுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. உங்கள் தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாக குலதெய்வம் இருக்காங்க, அதாவது நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வம். அங்கே ஒரு முறை போய் ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்களா ஒரு நிம்மதி கிடைக்கும். விளக்கேற்றணுன்னு வராமல் அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஓரமாக ஒரு நிமிஷம் படுத்துன்ட்டு வாங்க. அப்போ தான் தந்தையோட மடியிலையோ தாயோட மடியிலையோ படுத்துருந்த ஒரு ஃபீலிங் உணர முடியும். ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போனால் கொஞ்ச நாள் படுத்துன்ட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். அதுக்கு தூங்கிடக்கூடாது, சும்மா படுத்துன்ட்டு ஒரு நினைவுகள் அசை போட்டு, நல்ல நினைவுகள் அசை போடணும். எனக்கு சிக்கல்லாம் இருக்குதுன்னு குலதெய்வத்தை சொல்லணும். இங்கே படுக்கும்போது அந்த சிக்கல்லாம் தீர்த்து கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்குது, வீட்டில் எல்லாம் நல்லா காரியம் நடக்குது அப்படின்னு அந்த அந்த நினைவோடு படுத்துருக்கணும். புரியுதா? தான் ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் தானே முக்கியம், எண்ணங்கள் தானே வலிமை. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். யாரெல்லாம் இந்த வாரம் குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் நான் படுக்கணுங்கிறது. ஓகேவா? நல்ல நினைவுகள் இதெல்லாம் மாறணும். என் குழந்தைங்க என் பேச்செல்லாம் கேட்கணும், நான் நல்லா சமைக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா சமைக்கிறீங்க, சும்மா தமாஷ் சொன்னேன். ஓகேவா? நல்லா சாப்பிடணும், எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சி கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை முழுசாக மூடக்கூடாது. அப்படியே நினச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே சந்தோஷமாக சாமியை கும்பிட்டு வரணும். ஓகேவா? உள்ளே போகும்போது குறைகளை சொல்லலாம். அந்த இடத்துல அவர் சாமி முன்னாடி குறைகள்லாம் சொல்லிவிட்டு வந்து படுக்கிற இடத்துல இதெல்லாம் நினைக்கணும். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதீதமாக நல்லது நடக்கும். ஓகேவா?
கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அதனால தான் குலதெய்வ கோயிலில் நிறையா மரங்கள் செடிகள் எல்லாமே வச்சுருப்பாங்க, கொஞ்ச நேரம் படுக்கிற மாதிரி. இல்லைங்க எங்கள் கோயிலெலாம் சும்மா அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது, நாங்கள் எங்கே படுக்கிறது அப்படின்லாம் நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சாக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, அரிசி மூட்டை பையெல்லாம் இருக்கலாம், அதை கூட ஒன்று எடுத்துகிட்டு போங்க. குலதெய்வ கோயில் போகும்போது கொஞ்சம் ஓரமாக நின்று அப்படி சும்மா மரத்தை சார்ந்து அப்படியே நினச்சிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? எங்கேயும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போல்லாம் நிறையா கோயில்கள் மாறிடுச்சிங்க. அப்போ தான் அந்த மாதிரி இப்போல்லாம் நிறையா நல்லா கட்டிட்டாங்க. முனிப்பன் கோயிலுக்கெல்லாம் அட்டை போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. கரெக்டாக? அதனால் நல்லா பண்ணுறாங்க குலதெய்வத்தெல்லாம். அதனால் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும், மன நிம்மதி கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு பேச்சை கொஞ்சம் குறைச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். பாஸ் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது, பார்த்து நடந்துக்குவாங்க. உங்கள் சீனியர் கூட இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. பதில் தாங்க, அன்பாக சொல்லுங்கள், சார் முடிச்சிடறேன் சார், கொஞ்சம் பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா சிக்கல் வரும், பார்த்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வராக சுவாமி ஜெயந்தி வருது, வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார், 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு சனி பகவான் இருப்பார், 8ஆம் இடத்துல சூரியன் இருப்பார், 9ல் குரு இருப்பார், 11ல் செவ்வாய் பகவான் இருப்பார். குறிப்பாக சொல்லணுமா தான் சந்திர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2, 3, 4ஆம் இடம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 கூடியவரான சுக்கிர பகவான் தன்னோட வக்கரத்தை நிவர்த்தி பண்ண போகிறாரு. 7ஆம் இடத்துல ஜம்முன்னு உங்களை பார்க்க போகிறாரு. அதீதமான அதிர்ஷ்டம், ஓகேவா? தேடி வருகிறது, நட்பு சேரப்போகுது, பிரிஞ்சவங்க ஒன்றிணைய போகிறீங்க, நல்லது நிச்சயம் நடக்கும், கனவுகள் நிஜமாகும், வெற்றி வாய்ப்புகள் கூடி வருது, பயன்படுத்திக்கோங்க. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் இந்த டைம் கிடைக்காது, பயன்படுத்தினீங்களா உங்களோட ஒரு சிறந்தவர் யாரும் இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு சரணாகதி ஆடுவாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவானுக்கு ரொம்ப காலமாக ஒரு வழிபாடு பண்ணாமல் ஒன்றும் இல்லை, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அது குறிப்பாக வலம்புரி விநாயகருக்கு அருகம்புல வைத்து வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். புரியுதா? அருகம்புல வைத்து வழிபாடு பண்ணணும் விநாயகருக்கு. இதை மட்டும் செஞ்சுடுங்க. ரெகுலராக முடியலனா வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முடியலனாலும் திங்கக்கிழமையாவது அருகம்புல வைத்து விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் காரியத்தை ஆரம்பிங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறாரு. அதனால் சூரிய நமஸ்காரம் இந்த ஒரு மாதம் பண்ணிதாகணும், வேறு வழியே இல்லை. அதனால் சித்திரை மாதம் பிறந்துட்டாவே அரசாங்க சம்பந்தமான எதிரிகள் உருவாகிடுவாங்க, பார்த்து நடந்துக்கோங்க. அரசியல் ரீதியான எதிரிகள் உருவாங்க. அதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதனால் ஒரு எளிமையான வழிபாடு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு பழத்தை வாங்கி தானமாக கொடுங்க, நல்லது நடக்கும். புரியுதுங்களா? ஃபாலோ பண்ணுங்கள். அரசு சார்ந்த காரியம் நடக்கணும்னா ஆரஞ்சு பழம், ஓகேவா, ஒரு 5 6 வாங்கிட்டு போய் தானமாக கொடுத்துட்டு வாங்க. காரியம் வெற்றி அடையும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சியான செய்தி வீட்டுக்கு வரும். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வாரத்தில் பெரிய மனிதர் யாராவது சந்திக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது, அதுக்கு பயன்படும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வாங்கின கடனில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழி கிடைக்கும், நிம்மதி சந்தோஷம் பிறக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு பாஸ் கூட பிரச்சனை வரப்போகுது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க சலுகை தடை பிரச்சனைகள் வரப்போகுது. இருக்கிற இடத்துல தொல்லைகள், இடமாற்றம், தொழில் மாற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பொறுமையாலங்க, நல்லது நடக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்றனால நட்பு ரீதியான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நண்பர்களால் நல்லது நடக்கும். நண்பர் சொன்ன பேச்சை கொஞ்சம் கேளுங்க, அவர் சொன்ன ஐடியாவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்காகவே நல்லது பண்ணக்கூடியவர் தான் அவர் உங்களுக்கு இப்போ அதீத நன்மை பண்ண தயாராகிட்டார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு பெரிய முடிவெடுக்க காத்திருக்கீங்க. உங்கள் சுயஜாதத்தை பார்த்து முடிவெடுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன், என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் டைமிங் கொடுத்துறேன், இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம், இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி வந்து பார்த்திங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவு நிஜமாகும், கற்பனைக்கு எட்டாத ஒரு அதிசயம் இந்த வாரத்தில் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல வரணமையும் வாழ்த்துக்கள். மாணவருக்கு படிப்பில் உச்சத்தை தொடுவீங்க, வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், நல்லது நடக்கும். அரசாங்க சலுகைகள் எதிர்பாருங்க, பரவாயில்ல. ஆனால் ஒரு சில தடை இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரசாங்க சம்மந்தமான முயற்சி எடுக்கணும்னா என்ன பலம் எடுக்கணும், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆமாங்க, கமாண்ட் பண்ணால் தானே அது நினைவில் இருக்கும். எதுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க? நல்லதுக்கு தானே. நீங்கள் எழுதிட்டீங்களா, நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப். என்ன ஹெல்ப்பா? உங்களோட ஏதாவது ஒரு கேள்விக்கு நான் விட தரேன். ஓகேவா? என்ன பலன் எழுதிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது உங்கள் ராசி சம்மந்தமான விஷயத்துக்கு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதிலேயே நான் உங்களுக்கு விட தரேன். ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வாரம் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது சம்மந்தமான கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு விட தரேன். ஓகேவா? பயப்படாதீங்க, நல்லது தான். ஒரு சில பதில் சொல்ல முடியாத ஒரு சில கேள்விகள் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை வந்து பப்ளிக்காக சொல்ல முடியாது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அதுலேருந்து எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், கிடைச்சிரும். பணம் சம்மந்தமான தீர்வாக்கான கேள்விக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு தடவை நம்பி கொஞ்சம் பணம் கொடுத்து வராமல் இருக்குது, அது எனக்கு தெரியும். பாருங்கள். ஓகேவா? அந்த வழியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். கன்ஃபார்முங்க. அதில் ஒரு ரகசியம் இருக்குது, கேட்டு பாருங்கள். ஆனால் அது கொஞ்ச நாள் முயற்சி பண்ணணும், அப்போ தான் அது ஈஸியாக ஆகும். வந்துடும், கவலைப்படாதீங்க. அந்த பணம் கிடைச்சிருங்க. ஓகேவா? வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுது. குறிப்பாக பாஸ் கூட தான் பிரச்சனை வருது, பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர். சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயில் போய்ட்டு வந்துருங்க. 100% ப்ராப்ளம் சால்வ் ஆகும். புரியுதுங்களா? துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சனி இருப்பாங்க. 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறார். நல்லது. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான விஷயம்னா, தமிழ் புத்தாண்டு குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசியில் தான் பிறக்கிறாரு. அதனால் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க இந்த வாரம் முக்கணி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அதில் குறிப்பாக ஆரஞ்சு பழத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நீண்ட கால ஆசை, உங்களுக்கு ஒரு பண பிரச்சனை தீர்வு ஆகணும்னா ஆரஞ்சு பழம், ஓகேவா, பானகம் போட்டு தானம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்கள். அதே போல் மகாலட்சுமி கோயிலுக்கு கட்டாயம் போயாகணும். மகாலட்சுமி கோயிலுக்கு ஆரஞ்சு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு வாங்க. வழிபாடு பண்ணிட்டு உங்கள் குருக்கள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு வந்துடுங்க, சாமி பாதத்தில் வைக்க சொல்லி. நிச்சயமாக நல்லது நடக்கும். புரியுதுங்களா? இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்களா, குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரங்க, அதீத நல்லது நடக்கும். அதே போல் பக்கத்து 2 நட்சத்திரக்காரங்களும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சித்திரை நட்சத்திரக்காரங்களும் பண்ணுங்கள், விசாக நட்சத்திரக்காரங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லது நடக்கும். ஆரஞ்சு பழ ஜூஸ் போட்டு 4 பேர்த்துக்கு தானம் கொடுக்கணும். ஓகேவா? ஆரஞ்சு பழ ஜூஸ் வீட்டில் ரெடி பண்ணி கூட மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே இருக்கிறவங்க 4 பேர்த்துக்கு இந்த சின்ன டீ டம்ளரில் வாங்கி கொடுத்துருங்க. இந்தாங்க ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா? ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் உணர்வீங்க. குறிப்பாக கடன் பிரச்சனை இந்த வருஷத்தில், இந்த விசுவா வருஷத்தில் கடன் பிரச்சனை குறையிறத உணர்வீங்க. ஓகேவா? சந்தோஷம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு லாபகரமான விஷயம் நிறையா நடக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம் உண்டு. அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு சொந்த கட்டடத்தில் இடம் மாறுவீங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். கடன் பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக உடல் நலத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்தீங்களா எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்க போகுது, அதுக்கு தகுந்த நல்லதான விஷயங்கள் நிறையா நடக்கும். அதே போல் பூர்வீக சொத்தில் இருக்கிற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். எதிரிக்கான தண்டனைகள் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கான தடைகள் நிவர்த்தியாகும், நன்மைகள் அதிகரிக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. ஒரு உச்ச பதவியில் இருக்கிறவங்க கூட நட்பு ஏற்படும், அதன் மூலிமா நல்லது நடக்கும். தொழில் ரீதியான எதிரியை கண்டுபிடிச்சி ஜெயிக்கிறதுக்கான வழி கிடைக்கும், அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வழி பிறக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன், என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க, நான் அதில் டைமிங் கொடுத்துறேன், இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம், இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி வந்து பார்த்தீங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமாகும், கற்பனை விஷயங்கள் நிச்சயம் நடக்கும், நீண்டகால முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவின் மூலமாக நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும்.
மாணவ மாணவியருக்கு படிப்பில் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருந்தது. இப்போ தெளிவாயிட்டீங்க, நல்லது நடக்கும். இப்போ முன்னை விட இப்போ கொஞ்சம் மாற்றம் உங்களுக்குள்ள வரதை குடும்பத்தாரும் உணர்றாங்க, நீங்களும் உணர்றீங்க. இல்லத்தரசிகளுக்கு கனவுகள் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பத்தில் மங்கள நகலை பற்றி பேசுவீங்க. கணவன் மனைவிகள் ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பிரிஞ்சவங்க இணைய போகிறீங்க, சந்தோஷ செய்திகள் வரும். குழந்தைங்களால் நல்லதுகள் நடக்கும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தகராறு இருக்குது, அதெல்லாம் நீங்கி நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. நீண்டகால ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பல நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும், எதிர்பாருங்க. நீண்டகால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், நல்லது நடக்கும். அரசாங்க வேலை இந்த வருஷத்தில் கிடைச்சிரும், எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீ வராக ஜெயந்தியை கொண்டாடுங்க. வராக சுவாமி வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். வெள்ளிக்கிழமை பஞ்சமியும் வரதுனால வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சனி இருப்பாங்க. 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல குரு பகவான். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார், நல்லது. இந்த வாரம் சுப செலவுகளுக்கும் தயாராகிக்கோங்க. நல்ல விஷயத்துக்காக செலவுகள் நிறைய பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 10 கூடவே 6ஆம் இடத்துல இருக்கனால தொழில் ரீதியான பாதிப்புகள் அப்பப்போ இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, கவனம் தேவை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு உங்களோட வாடிக்கையாளர் கூட வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டிருந்தீங்களா தொழில் கெட்டு போகும், கவனம் தேவை, நிதானம் தேவை. பதில் சொல்லும் போது பொறுமையாக சொல்லுங்கள், அதுதான் நல்லது, அதுதான் நன்மையும் கூட. வேலைக்கு சில நண்பர்களும் உங்கள் சீனியர் கூட ப்ராப்ளம் ஏற்படும், உங்கள் ஓனருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்து புதிய வேலைக்கான முயற்சி எடுப்பீங்க, வாழ்த்துக்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால ராசிநாதன் கௌரவ குறைவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 9ஆம் இடத்து அதிபதியும் இந்த வாரம் நீச்சமாக போகிறார். 2 விஷயம் நடக்குது. 9ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் நீச்சம், 9ஆம் இடத்துல 2 பேரும் இருக்கிறாங்க. அப்போ பரிவர்த்தனை நிகழ்வுகள் நடக்கும். சந்திரனும் செவ்வாயும் 15ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும். அன்னைக்கு உங்களுக்கு நீண்ட நாள எண்ணங்களுக்கான முயற்சிகள் எடுங்க, ஒரு அதிசயம் நடக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக 16, 17 இந்த 2 நாளில் எடுங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது நீங்கள் உணர்வீங்க, சரிங்களா? உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும், உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கும், சரிங்களா? செஞ்சு பாருங்களேன், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன், என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க, நான் அதில் டைமிங் கொடுத்துறேன், இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது, வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம், இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி வந்து பார்த்தீங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிது, பயன்படுத்துங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வர்ணம் அமைக்கிறது, வாழ்த்துக்கள். மாணவ மாணவிக்கு படிப்பில் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும், நல்லது நிச்சயம் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் வருகிறது, ஒரு ஃபுல் செக்கப் இந்த வருஷம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் நடக்கும். அதே போல் உறவுக்குள்ள பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய்மாமா வகையில் பிரச்சனை வரப்போது, பார்த்து நடந்துக்கோங்க. பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனைகளும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். கண்டிப்பாக நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு முருகன் கோயில் போய்ட்டு வாங்க, அதே போல் சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயில் போய்ட்டு வாங்க, நல்லது நடக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சனி இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார். 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்துல கேது இருக்கும். சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும், செலவுகள் அதிகம் இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக கடைபிடிச்சிங்கன்னா நல்லதுகள் அதிகம் நடக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவு பண்ணுற விஷயத்தில், இல்லைனா பண செலவுகள் அதிகம் நடக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுல. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம், அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்க பெரியவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகள் வரும், கவனம் தேவை.
சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு குழப்பம் இருக்கிறது. விநாயகருக்கு தேங்காய் உடைங்க, சூர தேங்காய் உடைக்கிற பழக்கம் வச்சுட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. அது எப்படி சூர தேங்காய்னா கடையில் வாங்கிட்டு போய் அப்படியே விநாயகர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே உடைக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுற நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு போகும்போதே ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் வச்சுருங்க. கடையிலேயே ஃபுல்லாக சாமி இடத்துல வச்சுருங்க. வீட்டுக்கு போகும்போது தேங்காய் எடுத்துகிட்டு வந்து விநாயகர்கிட்ட கற்பூரம் படுத்தி காட்டிட்டு ஒரு உடவை உடைச்சிருங்க. அப்போ தான் கடையில் இருக்கிற தோஷம்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். இதை பயன்படுத்திட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் பயன்படுத்தினேன், நல்லா இருக்குது அப்படின்னு. எப்போ பண்ணணும்? பயன்படுத்திட்டேன்னு பண்ணுங்கள். அடுத்த வாரம் நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஏன் தேங்காய்க்கான காசை கொடுத்துருவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேங்க. ஏன்னா 25-30 ரூபா வரும் ஒரு சிலருக்கு. ஊரில் தகுந்தபடி விலை வைக்கும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். நல்லது நடந்துட்டால் கொஞ்சம் பணம் சேமித்து விநாயகருக்கு வஸ்திரம்லாம் வாங்கி கொடுத்துருங்க அவருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அப்போ தான் தோஷம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அப்போ தான் உங்கள் கடையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு ரொம்ப காலமாக யோசனை பண்ணிருக்கீங்க. என்னடா இது வேலைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டா ஒரு ப்ராப்ளம் ஆகுது, ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கிறீங்களா? அதுக்கு ஒரு தீர்வு தான் இது. கண்டிப்பாக நல்ல தீர்வு தான். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்காய் வாங்கி வச்சோன்னா எனக்கு ஃபோட்டோ அனுப்பணும் வாட்ஸ்அப்பில். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு உண்மையாக இருக்கணும் இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள், நான் தேங்காய் வாங்கி உடைச்சிடறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்படி பண்ணிங்களா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த டிப்ஸ் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவேன். உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரகசியங்க. நீங்கள் கடை ஜாதகம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரகசியமான விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னு. சின்ன சின்ன பரிகாரம் தான், எளிமையான விஷயங்கள் தான் சொல்லுவோம். நீங்களே வாங்கி நீங்களே செஞ்சுக்கலாம். நாங்களாம் ஒன்றும் பண்ணுங்கிறதில்ல. அந்தளவுக்கு எளிமையான வழிகாட்டல் தான் எங்களோட வேலை. செஞ்சு பாருங்கள், நிம்மதி கிடைக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் நல்லது நடக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறாங்க. நண்பரோட உதவியால் நல்லது நடக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பண பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனை வரப்போது கவனம் தேவை. கூட பிறந்தவங்க உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. சகோதரன் சகோதரிக்குள்ள விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைக்கான தீர்வுகள் அதிகம் இருக்கும். அவங்க கொடுத்த பணத்தை கேட்பாங்க, இல்லை நீங்கள் கொடுத்த பணத்தை கேட்பீங்க. அதன் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். கூட உறவினர்களை வச்சுட்டு பதில் சொன்னீங்கன்னா நல்லது. அதுவும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, அப்பா சொந்தத்தில் இருக்கிற பெரியவங்களை வச்சுட்டு நீங்கள் பதில் பேசுங்க. கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இல்லைனா சகோதரன் சகோதரிக்குள்ள ஒரு பகை பெருசாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கோர்ட்டு கேஸ் கூட போகலாங்க. பார்த்து நடந்து போங்க. இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன். என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் டைமிங் கொடுத்துறேன். இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம். இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி பார்த்தீங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில தடைகள் இருக்குது. முருகன் வழிபாடு பண்ணிட்டு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவின் மூலியமாக வரம் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவருக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்குது. அதுக்கு தீர்வுக்கு வராக ஜெயந்தி அன்னைக்கு வராகசாமி போய் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைனா இருக்கிற வீட்டில் ஒரு நிம்மதியில் இடம் மாற்றிக்கலாம், வீட்டை மாற்றிக்கலாம் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, வீடு மாற்றணும் ரொம்ப காலம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருந்ததுன்னா வராகசாமி போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நிம்மதி இருக்கும். அவங்ககிட்ட தீர்த்தம் வாங்கிட்டு வாங்க. வராகசாமி அபிஷேக தீர்த்தம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகேவா? அது ரொம்ப நல்லது. வராகசாமியோட ஜெயந்தி வருது. ஓகேவா? என்றைக்கு நீங்கள் வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள். வராகசாமியோட ஜெயந்தி சொல்கிறேன். அன்றைக்கி போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. நிச்சயமாக உங்கள் சொத்து பிரச்சனைலேருந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையிலேருந்து பிரச்சனைகள் வரப்போகுது. ஆமாங்க, உங்கள் பாஸ்கட் இருந்தால் அதை வராமல் பார்த்துக்கோங்க. உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட்டால் நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க. அதையும் மீறி ஒரு ப்ராப்ளம் அந்த வாரத்தில் வரப்போது. கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக முருகன் வழிபாடுங்க. அதே போல் வராகசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சனி இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சூரிய பகவான், 5ஆம் இடத்துல குரு, 7ல் செவ்வாய் பகவான், 9ல் கேது பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிற பரவாயில்லன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, சுக்கிர பகவான் வக்கர நிவர்த்தி ஆட்டார், நல்லது நிறைய நடக்க போகுது. எதிர்பார்த்து காத்துருங்க.
சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துக்கான நல்லது இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. உங்களோட இளைய சகோதரன் சகோதரிகள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கோபத்தை குறைச்சி நிதானமெல்லாம் நல்லது. கூட இருக்கிறவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் உதவியால் நல்லது நடக்கும். பக்கத்து கடைக்காரர் அவர் எதிரி நினச்சிங்கன்னா அவர் மூலிமா ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இந்த வாரம் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலைக்கு செல்வங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும். பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை தூரத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் மாற்றிட்டு வர போகிறீங்க. வாழ்த்துக்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உங்களோட இளைய சகோதரன் சகோதரி ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீரும். நல்லது நடக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குழந்தைகளுக்கான நன்மைகள் நடக்கும். சொத்து வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் பெரியவங்களுக்கான உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு பெரிய மனிதரோட சந்திப்பு நடக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன். என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் டைமிங் கொடுத்துறேன். இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம். இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி பார்த்திங்களா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஒரு முயற்சியால் நல்லது நடக்கும். உங்கள் நண்பரோட உதவியால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி நிச்சயம் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண வகையில் வரன்னு தெரிஞ்சிங்கன்னா நல்ல வரணும் அமையும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஒரு சோம்பேறித்தனம் இப்போ மாறிடுச்சு. நல்லது நடக்கும். அம்மாவோட சப்போர்ட் அதிகம் இருக்குது. அம்மாவை சொல்கிறது புரிஞ்சு நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு கணவரோட சப்போர்ட் நல்லாயிருக்கும். கணவர்கிட்ட கேட்ட உதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அடவு கச்சனாக வீட்டுக்கு வரும். குடும்ப சொத்துக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்வு இருக்கும். ஒரு சில பேர் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாரம் அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். வழிபாடு பண்ணுங்கள். இறையர்களால் நல்லது நடக்கும். சொந்த வீடு போகலாங்கிறவங்க வரவ ஜெயந்தி அன்னைக்கு வரவ சாமி போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. நிச்சயமாக சொந்த வீடு அமையும். வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு ப்ரமோஷன் உண்டு. புதிய வேலை சம்பந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சம்பள உயர்வு நிச்சயமாக இந்த ஆண்டு உண்டு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாரம் அதுக்கான முயற்சி எடுங்க. அதுக்கான சுப தகவல்கள் நிச்சயம் வரும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகி நன்மை அதிகரிக்கும். குபேர யோகவுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு சனி பகவான் இருப்பார். 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 8ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகம் கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்தில். ஏன்னா போன வாரம் சந்திராஷ்டம் வந்து ஒரு சில தடைகள் இருந்தது. அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். அது உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மன நிம்மதி சந்தோஷம் கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தில். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் வாங்கின கடன் நிவர்த்தி ஆகிடும். பிரச்சனைகள் குறைஞ்சிடும். நிம்மதி கிடைச்சிடும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாஸ் ப்ரொமோஷனுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். தூரத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நன்மை அதிகம் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும். அதுக்கான தீர்வுகள் நிச்சயம் கிடைக்கும். நீண்ட கால தீர்வு எதிர்பார்த்துருக்கீங்க, நல்லது நடக்கும். அம்மாவோட உடல் நலம் மேன்மை அடையும். தாத்தா பாட்டி வகையில் நன்மைகள் நடக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன சந்தோஷம் கொடுக்கும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும். வருமான தடை நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். வருமான தடை நிவர்த்திக்கான வழி கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன். என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் டைமிங் கொடுத்துறேன். இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம்.
இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதம் தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெண் நண்பரோட உதவியால் உங்களுக்கு கனவு நிஜமாகும். அதை எதிர்பார்த்து காத்துருங்க. அவங்ககிட்ட தான் கேட்டிருக்கீங்க, அவங்க நல்ல பதில் சொல்லுவாங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவின் மூலமாக வரம் தேடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். மாணவ மாணவியருக்கு சீனியரோட அட்வைஸை கேட்டுக்கோங்க, அவங்களோட ஹெல்ப் கிடைக்கும். அதே போல் நெருப்பு தண்ணி இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லத்தரசிகளுக்கு உங்களோட சகோதரன் சகோதரிக்கான மருத்துவ செலவுகள் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா இருப்பார், மறுபடியும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. சொத்து பிரச்சனை வரப்போகுது, பார்த்து நடந்துக்கோங்க. சொத்தை ஏதாவது மாற்றலாம், இல்லை இடமாற்றம் ஏதாவது தேவைப்படுது, அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் பண சிக்கலேருந்து வெளியே வந்துடுவீங்க, நன்மை அதிகம் கிடைக்கும். பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும். அதே போல் உதவி செய்ய நிறையா பேர் இருக்காங்க, அதை பார்த்து நடந்துக்கோங்க. அவங்களுக்கான நன்றிகள் சொல்லுங்கள். குலதெய்வ கோயில் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, நிம்மதி கிடைக்கும். அதே போல் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை வரப்போகுது. அதே சமயத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சாதகமாக பேசிட்டு உங்களுக்கு பாதகமான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பஞ்சமி அன்னைக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, எந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் புதன் ராகு சனி இருப்பார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்துல கேது இருப்பாங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமும் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறார். 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் தான் வருகிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மீனராசிக்காரங்க. என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக தான தர்மங்கள் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆரஞ்சு பழத்தை நீங்கள் தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு. கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்போ தான் பல பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். இல்லைனா இந்த வாரம் உங்களுக்கு மருத்துவ சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். வயிறு வலி, வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. யாருக்கெல்லாம் வயிறு வலி இந்த வாரம் வருதோ அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஆமாங்க வயிறு வலி வந்துச்சுன்னு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிப்பேன், அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதன் மூலிமா உங்களுக்கு கடன் நிவர்த்தி கிடைக்கும், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில தடைகள் இருக்குது, அது நீங்கி நல்லது நடக்கும். சூரியன் வழிபாடு பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை, இடம் மாற்றம், இட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு இருந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் ஏற்படுகிறது, பார்த்து நடந்துக்கோங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணுமானா இந்த வாரத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறாரு, 6 உச்சம் பெறது அவ்வளோ சிறப்பில்லை. அதனால் எதிரிக்கு தான் பலம் ஜாஸ்தி, உங்களுக்கு பலவீனமாக தான் இருக்கும். அதனால் உங்கள் சுயஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது, அப்போ தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். தேவையில்லாத பயம் சிக்கல்கள் வருகிறது. அரசாங்க விரோதம், அரசாங்க பகை, வழக்கு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் யார்கிட்ட ரெகுலராக பார்ப்பீங்க அவர்கிட்ட பாருங்கள், அப்போ தான் ஒரு ஆலோசனை கொடுப்பார், அது உங்களுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கும். ஏன்னா புது ஆண்டு பிறகு இல்லையா, அதனால் ஒரு நிம்மதியாக இருக்கலாம். இந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல் மலேசியா வரேன், என்கிட்ட ஜாதக கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க, நான் அதில் டைமிங் கொடுத்துறேன், இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் ஸ்லாட் இருக்குது, வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கங்க. 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி மலேசியாவில் தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்க மகாலட்சுமி பாதை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக நாம் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். 127 மூலிகை சாம்பிராணி பவுடர் உங்களுக்கு தரோம், இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோமம் செஞ்சால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இது மகாலட்சுமி பாதை தொட்டு வணங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணிங்களா வாய்ப்பு உண்டு, இல்லைனா இருக்கிற வாய்ப்பில் பிரச்சனை வருது, பார்த்து நடந்துக்கோங்க. என்ன இருக்கிற வாய்ப்பில் பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் கிடைக்குன்னு ஆசைப்பட்டுருக்கீங்க, அது தடையாக இருக்கிறத புரிஞ்சுக்குவீங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய்மாமா உறவு மூலியமாக வரன் தேடி பாருங்கள், இல்லை மாமன் உறவு மூலியமாக வரன் தேடுங்க, நல்ல வரணும் அமையும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே சமயத்தில் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு
தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்குள்ளே மைண்டில் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. அது தேவையில்லை. தேவையில்ல தான், ஆனால் மைண்டில் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களா நல்லதுகள் அதிகம் நடக்கும். அவசரப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் இருக்குது. நீங்கள் அது வரைக்கும் காத்திருந்தால் ரொம்ப நல்லது. உங்களோட பிரச்சனை நீண்ட கால பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது முள்ளு மேலே போட்ட சீலை மாதிரி அதை பொறுமையாக தான் எடுத்தாகணும். இல்லைனா சீலைக்கு சேதமாயிடும். ஓகேவா? பணம் சம்மந்தமான சிக்கலில் ஒரு சிலர் மாட்டியிருப்பீங்க. அதே போல் ஒரு சிலர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு மாட்டிகிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் காலத்துக்கு பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா குழப்பங்கள் அதிகரிக்கும். நிம்மதி இழந்துடுவீங்க. நல்ல தூக்கம் தூங்கி ரொம்ப நாள் ஆகும். தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படும். பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டிங்களா கண்டிப்பாக ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்குறதுக்கான வழிகள் கிடைக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். நீங்கள் பயப்படுற அளவு ஒரு விஷயமும் இல்லை. சின்ன சின்ன வழிபாடு முறைகள் தான், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராசிப்படி முழுசாக சொல்ல முடியாது. ஜாதகத்தை பார்த்தா 100% சொல்லிடலாம். நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே கேளுங்க. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, கனவு ப்ராப்ளம் வரும். ஒரு சிலருக்கு நிம்மதியாக தூக்கமே வராது. என்ன செஞ்சாலும் தூக்கம் வர்றதுக்கு அவ்வளோ குழப்பம் இருக்குது. ஒரு பயம் இருக்குது. தேவையில்லாமல் சிக்கல் பண்ணிட்டோமோ, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். அதெல்லாம் நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை நிம்மதியாக இருக்கலாம். கவலைப்பட தேவையில்லை. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும். ப்ரமோஷன் எதிர்பாருங்க, நன்மை. அரசாங்க வேலைக்காக இப்போ முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. சங்கட சதுர்த்தி வழிபாடு நிச்சயமாக தேவை. வராக ஜெயந்தியை மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. அது ரொம்ப தேவை இப்போ உங்களுக்கு. அப்போ தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் பஞ்சமி அன்னைக்கு ஒரு வழிபாடு செய்யணும். என்னடா எல்லா கடவுளும் சொல்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கிறீங்க. பஞ்சமி அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் கோயிலுக்கு போங்க. மன நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.